இப்போது ஃபோர்த் மண்டலா டிசைன் பார்த்திங்கன்னா சென்டரில் சின்னதாக ஒரு ரவுண்டு, ரொம்ப பெருசாக போடாதீங்க. இந்த டிசைனுக்கெலாம் மற்ற டிசைனுக்கெலாம் போட்ட மாதிரி பெரிய வட்டமாக போட்டுறாதீங்க, சின்னதாக போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்குலாம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை நம்ம டார்க் லைனாக வச்சுக்கணும். இதை வந்து டார்க் லைனாக வச்சுட்டு அடுத்து சிங்கிள் லைன் சிங்கிள் ஹம்ப் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம பார்டர் டிசைன் கொடுப்போம் இல்லையா, அதே கான்செப்டில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். பார்டர் டிசைன் எப்படி கொடுப்போம், நம்ம வந்து டார்க் லைன் போடுவோம், அடுத்து டபுள் லைன் ஹம்ப் போட்டுட்டு கீழே வந்து மெயின் டிசைன் கொடுப்போம், அடுத்து அகெயின் டார்க் லைன் டபுள் ஹம்ப் கொடுப்போம் இல்லையா, சேம் அதே தான். ஆனால் இங்கே வந்து டார்க் லைன் அதாவது டபுள் லைன் ஹம்புக்கு பதிலாக நம்ம சிங்கிள் லைன் சிங்கிள் ஹம்ப்பு கொடுக்குறோம். ஏன்னா ரொம்ப பெருசாக வந்துடுங்கிறதுக்காக இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ரொம்ப பெருசாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு மேலே ஒரு டிசைன், மெயின் டிசைன். இப்போ டார்க் லைன் போட்டாச்சு, சிங்கிள் லைன் சிங்கிள் ஹம்ப் போட்டு இப்போ மெயின் டிசைன் போடுறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டாக கூட வச்சுக்கோங்க. போட்டுட்டு இதில் பா ஷேப் டிசைன் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் இந்த டிசைனுக்கு பதிலாக எந்த பார்டர் டிசைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இப்போ கீழே அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப்லேயே கொண்டு போங்க. 2 லைனுக்கு நடுவில் கொண்டு வந்துட்டு மேலே ஓகேவா? கொடுத்துட்டு மெயின் டிசைன் கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம டார்க் லைன் டபுள் லைன் ஹம்ப் அப்படி கொடுக்க போகிறோம்.
டார்க் லைன் கொடுத்தாச்சு. அடுத்து லைன் ஹம்ப்பு. உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி டபுள் லைன் டபுள் ஹம்ப்பு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ ஹம்ப்பு. இப்போது இது மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? நான் வந்து தாமரைப்பூ டிசைன் வந்து அரபிக் லோட்டஸில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த தாமரைப்பூ தான் நம்ம கொடுக்க போகிறோம். 4 பக்கம் மட்டும் நம்ம தாமரைப்பூ கொடுக்க போகிறோம். ஓகேவா? மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கே கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அரபிக்னால் நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே வந்து ஃபுல்லாக டார்க் ஷேட் பண்ணுவோம். அடுத்த பெட்டல் வந்து இதை டச் பண்ணாமல் போடுவோம் இல்லையா? இப்போ சேம் 4 கார்னர்லேயும் இது மாதிரி போட போகிறோம்.
இதே மாதிரி 4 கார்னர்லேயும் தாமரைப்பூ வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கேப்லலாம் இன்னொரு டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் 4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே இதுக்கு சென்டர்லேயே கொஞ்சம் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஓகேவா? இது மாதிரி தான் நம்ம எல்லா கேப்லேயும் போட போகிறோம். 4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் தூக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த தாமரைப்பூ இருக்குல்லையா, அந்த எட்ஜிலருந்தே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி கேப்லலாம் இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உள்ளே ஃபில் பண்ணிடலாம். இதுலேயும் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா?
ஓகேவா? இது மாதிரியான இப்போ அவ்வளோதான். இது மாதிரியான மண்டலா டிசைன் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? சப்போஸ் இங்கனக்குள்ளே வந்து ஸ்பேஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் இது மாதிரி ட்ராப் மாதிரி நீங்கள் கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி இங்கனக்குள்ளே ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்ப இங்கேருந்து கிராஸாக ஒரு ட்ராப் மாதிரி இப்படி கொண்டு வந்துக்கலாம். ஃபில் பண்ணிடணும். கேப் எங்கேயுமே இருக்கக்கூடாது. டாட் வச்சு ஒரு லைன் எங்கே கேப் இருக்கோ அங்கே வந்து இந்த மாதிரி டாட் வச்சு லைன். அதே மாதிரி நீங்கள் இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு கேப் இருக்குது, மற்ற எங்கேயும் கேப் இல்லைன்னா அந்த ஒரு இடத்துல மட்டும் இது மாதிரி போடக்கூடாது. அது அசிங்கமாக இருக்கும். சுற்றியில் உங்களுக்கு கேப் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம 4 டைப்பில் மண்டலா டிசைன், அதாவது ரவுண்ட் ஷேப் மண்டலா டிசைன் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு மண்டலா டிசைன் பார்த்துட்டு இந்த மண்டலா டிசைன் பேட்டர்ன் வந்து இந்த கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, இல்லைன்னா கரெக்டான ஸ்கொயர் ஷேப் நமக்கு கிடைக்காது. ஓகேவா? டாட் வச்சுட்டு கரெக்டான செக் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஷேப், ஏதாவது ஒரு டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம பார்த்த ட்ரெடிஷ்னல் ஃப்ளவரில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளவர் தான் நான் கொடுக்க போகிறேன். இது மாதிரி போட்டுட்டு இப்போ வெளியில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உள்ளே வந்து ஏதாவது ஒரு டிசைன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரை சுற்றி நமக்கு வந்து டார்க்காக தான் இருக்குது இல்லையா? அப்போ இதை வந்து நம்ம டார்க் லைனாக வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம டார்க் போட்டோம்னா அசிங்கமாயிரும். ஓகேவா? இப்போ இந்த ஃப்ளவர் வந்து இந்த லைனை டச் பண்ணிடுச்சு, அங்கனக்குள்ளே கேப் இருக்குது அப்படின்னா நம்ம சுற்றிலும் டார்க் லைன் போட்டு ஃபில் பண்ணணும்.
இப்போது இந்த ஃப்ளவரை சுற்றியே நமக்கு டார்க்காக தான் இருக்குது, அதனால் டார்க் லைன் தேவையில்லை. இதுக்கு மேலே நம்ம என்ன போடணும், இப்போ டார்க் லைனுக்கு அடுத்து சிங்கிள் லைன் சிங்கிள் ஹம்ப்பு போட்டுக்கலாம். போடுற எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ஐடியாவாக தான் நீங்கள் வச்சுக்கணுமே ஒழிய இதுதான் டிசைனு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இங்கேக்குள்ள ஒரு ஃப்ளவர் போடுறேன், அப்போ இந்த ஃப்ளவர் போடுறேன், நீங்கள் எந்த ஃப்ளவர்னாலும் போட்டுக்கலாம், இந்த ஃப்ளவர் தான் போடணும்னு இல்லை. அதே மாதிரி டாப் டிசைன் வந்து இந்த ஃப்ளவருக்கு இந்த டிசைன் தான் டாப்பில் போட்டிருக்கேன் அப்படின்னு கிடையாது. இந்த டிசைனுக்கு நீங்கள் வேறு எந்த டாப் டிசைனை வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஹம்ப்பு அதுக்கு அடுத்து இந்த லைன் போட்டுட்டு அதுக்கு அடுத்த லைனில் பார்த்திங்கன்னா இப்போது லாஸ்ட் ஹம்ப் வந்து இந்த கோட்லேயே இருக்குது பார்த்திங்களா. ஸோ அப்போ இதுக்கு மேலேயே நம்ம போட்டோன்னா சரியாக இருக்கும். ஹம்பை கொண்டு போய் இந்த லைனுக்கு நேராக ஸ்டாப் பண்ணணும். இது மாதிரி. அதுக்கப்புறம் இது மேலேயே ஹம்பு. இது மாதிரி சுற்றிலும் ஹம்ப் வந்து போட்டுக்கலாம். மேலே வந்து எந்த டிசைனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் டாட் மட்டும் கூட வச்சு கூட நீங்கள் முடிச்சுக்கலாம். நான் வந்து ஸ்ப்ரெல் வந்து போட போகிறேன். ஃபோர் கார்னர்லேயும் ஸ்ப்ரெல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதுக்கு இடையிலையும் நம்ம வந்து ஸ்ப்ரெல் வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு இடையில 2 ஸ்ப்ரெல் தான் கொடுக்க முடியுது. ஸோ பார்த்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இதை சுற்றி நம்ம சின்ன சின்ன லீஃப் மாதிரி கொடுக்க போகிறோம்.
சும்மா குட்டி குட்டியாக கொடுங்க. இது வந்து நம்ம மொத்தமாக பார்க்கும்போது அழகாக இருக்கும். இது மாதிரி போட்டுட்டு இப்போ இடையில இருக்க ஸ்பேஸில் எல்லாத்துலேயும் லீஃப் டிசைன் கொடுத்துக்கலாம். இது மாதிரி இது மாதிரி போட்டுட்டு இப்போது மேலே இதை அந்த கார்னரில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும். அதுக்காக அது மேலே இந்த மாதிரியான லீஃப் டிசைன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த மாதிரியான ஸ்கொயர் ஷேப் உள்ள மண்டலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்து இந்த டிசைன் வரல அப்படின்னா இந்த மாதிரியான வைன்ஸ் டிசைன் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரியான டிசைன் யூஸ் பண்ணலாம்.
ஸோ உங்களோட இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ இந்த 5 மண்டலா டிசைனையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒர்க் ஷீட் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ராஜாராணி சைட் ஃபேஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். நாளையோட சிலபஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஹேண்ட் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? பாய்.